இந்தியாவோட பிஎம் யாரு? மோடியா, இல்ல ராகுல் காந்தியா, இல்ல நிதிஷ்குமாரா, இல்ல சந்திரபாபு நாயுடுவா? யாருன்னே தெரியாத அளவுக்கு தான் இப்ப போயிட்டு இருக்கு. மோடி என்னதான் 292 இடத்துல ஜெயிச்சிருந்தாலுமே அடுத்த பிஎம் அவர்தான்றது இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகல. காங்கிரஸ் இப்ப நான் பேசிட்டு இருக்க வீடியோ எடுத்துட்டு இருக்க இதே சமயத்துல ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் சக்சஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த பிஎம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்காத ஒரு ஆள் தான் பிஎம் ஆக போறாரு. ஸோ அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம், நேற்று வந்து மோடி ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. 292 இடத்துல என்ன ஜெயிக்க வச்சிருக்கீங்க, ஸோ இதுக்கப்புறம் நான் ஒரு விஷயம் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாரு. சொன்னதுக்கு அப்புறமே நாட்டு மக்கள் எல்லாமே அதிர்ச்சியில் இருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி மனுஷன் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அது என்ன அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலாக என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, நேற்று மோடி வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் தான் யார் பிஎம்ன்றதை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவர் கொடுத்த ஸ்பீச்சில் என்ன சொன்னார்னா, 292 இடத்துல என்ன ஜெயிக்க வச்சிருக்கீங்க, அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி அப்படின்ற மாதிரி தேங்க்ஸ் சொல்லிட்டு, இதுக்கு முன்னாடிலாம் நான் ஒரு 12 மணி நேரம் தான் வேலை செஞ்சேன், இதுக்கப்புறம் நான் 18 மணி நேரம் வந்து உழைக்க போகிறேன், ஸோ நாட்டு மக்களுக்காக என்ன அர்ப்பணிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக்கிங்காக போயிருக்கு. என்னடா இது 18 மணி நேரம் ஒரு வேலை செஞ்சால் என்ன வருது? ஏன்னா 12 மணி நேரம் வேலை செஞ்சதுக்கே 10 வருஷத்தில் பயங்கரமாக ஒரு வேலையை பண்ணிட்டாரு. ஸோ அதுவே தாங்க முடியல. இந்த சமயத்தில் இவர் 18 மணி நேரம் வேலை செய்ய போறன்றாரு, இவர் வர அர்ப்பணிக்க போறன்றாரு, இதுக்கப்புறம் நம்மளால தாங்க முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாம் பயந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு, ஊழலுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி 10 வருஷமா இவர் எடுத்த நடவடிக்கை நம்ம பார்த்தோம். ஸோ இது இல்லாமல் இன்னும் பயங்கரமான நடவடிக்கை எடுக்க போறாராம். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல அவர் பண்ண வேண்டியது பிஜேபி ஆளுங்க எல்லாருமே அரெஸ்ட் பண்ணி உள்ள போடணும். ஏன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஊழலுக்கு என்னதான் மற்ற கட்சிகளை டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாத்துலேயும் ஊழல் இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லலை. பட் எது எப்படி இருந்தாலும் அதிகமாக கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாக இருக்கிறது பிஜேபி ஆளுங்க மேலே தான். ஏன்னா எல்லா அக்யூஸ்டுமே பார்த்தீங்கன்னா பிஜேபி கட்சியில் தான் இருக்கானுங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஊழலுக்கு எதிராக இந்த மாதிரி குற்றங்களுக்கு எதிராக வந்து கடும் நடவடிக்கை எடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி நேற்று ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இப்போ அவர் தான் பிஎம் ஆக போறாரு அப்படின்றது இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகலைங்க. மோடி ஆக்சுவலாக பிஎம்ன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் பேசிட்டு இருக்காரு. எப்போ வேணால் மாறலாம். ஏன்னு தெரியுமா? 2 பேர். இப்போ அடுத்த பிஎம் யாரு? சந்திரபாபு நாயுடுவா, இல்லை நிதிஷ்குமாரா, இல்லை ராகுல் காந்தியா, இல்லை நரேந்திர மோடியா? இவங்க 4 பேரில் ஒருத்தர் பிஎம் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இப்போ போயிட்டு இருக்கு. அது ஏன்றது முதல்ல சொல்லிடுறேன். முதல்ல மோடி ஜெயிச்சது இடம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 292. அதாவது பாஜக கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா 292 இடத்துல வந்து ஜெயிச்சிருக்காங்க. இதில் பிஜேபி மட்டும் தனித்தன்மையாக ஜெயிச்சது எவ்வளோனா 240 இடத்துல தான் ஜெயிச்சிருக்கு. ஆனால் மெஜாரிட்டி எவ்வளோ வேணும்னா 272 இடத்துல அவங்க ஜெயிக்கணும். தனிப்பட்ட மெஜாரிட்டியில் அவங்க ஜெயிக்கணும்னா 272 இடம் எடுத்துருக்கணும். இதுக்கு முன்னாடிலாம் மோடி வந்து அது கிராஸ் பண்ணி, அதாவது லாஸ்ட் 2 எலெக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 300+ எடுத்தாரு, 303 எடுத்தாரு லாஸ்ட் எலெக்ஷன்லாம். ஸோ அந்த மாதிரி எடுத்ததுனால அவர் என்ன வேணால் சட்டத்தை கொண்டு வரலாம், யாருமே எதிர்க்கிறதுக்கு ஆளே இல்லை. ஏன்னா தனி மெஜாரிட்டியில் ஜெயிச்சிருக்காரு. பட் இந்த எலெக்ஷனில் இந்த வாட்டி வந்த ரிசல்ட்டில் அப்படி இல்லை. 240 மட்டும்தான் பிஜேபி ஜெயிச்சிருக்கு, மிச்சம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டணி தான். ஸோ அப்படி இருக்கும் போது கூட்டணி கட்சியை நம்பி தான் மோடி அவர் வந்து இருந்தாகணும். அவங்க லைட்டாக சொதப்புனா போதும் அவங்க ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா கவிழ்ந்துடும். இதுதான் இப்போ இருக்கிற சினாரியோ. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா மோடிக்கு வந்து அந்த அளவுக்கு ஹாப்பினஸ் இல்லை. ஏதோ ஒன்று ஜெயிச்சிட்டமே அப்படின்ற மாதிரி தான் இப்போ வந்து உருட்டிக்கிட்டு இருக்காரு. 400ண்டாங்க, இன்னும் 300 கூட தொடரல அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. மம்தா பானர்ஜி என்ன சொல்லியிருக்காங்க, மக்களோட நம்பிக்கை வந்து மோடி இழந்துட்டாரு, 10 வருஷமா ஆட்சி செஞ்சுட்டு மக்களோட நம்பிக்கை இழந்துட்டாரு. ஸோ அதனால அவரே பார்த்தீங்கன்னா ராஜினாமா பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக தலைவர் அதெல்லாம் செய்ய மாட்டார். எனிவேஸ் அதெல்லாம் விட்டுத்தோம். இப்போ காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்க இதே சமயத்தில் ஒரு மீட்டிங் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. பிஜேபி ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அலையன்ஸில் இருக்க எல்லா கட்சியும் கூடயும் பேசிட்டு இப்போ வந்து நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடும் நம்ம பக்கம் இழுக்கலாமா, இன்கேஸ் அவங்க வந்து இந்த பக்கம் காங்கிரஸ் சைடு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மோடி வந்து ஆட்சி அமைக்க முடியாது, அவர் பிஎம் இல்லை. இந்த பக்கத்தில் ஒன்று ராகுல் காந்தி பிஎம் ஆகலாம், இல்லை நிதிஷ்குமார் வந்து பிஎம் ஆகலாம், இல்லை சந்திரபாபு நாயுடு பிஎம் ஆகலாம். நேற்று வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததா பார்த்தீங்கன்னா நியூஸ்ல எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. என்னன்னா ஆந்திராவுக்கு வந்து தனி அந்தஸ்து வந்து கொடுத்துறோம், ஸோ சந்திரபாபு நாயுடு வந்து எங்க கூட வந்துருங்க அப்படின்ற மாதிரி காங்கிரஸ் சொன்னதாகவும், நிதிஷ்குமாருக்கு வந்து டெபுட்டி பிஎம் போஸ்டிங் வந்து நாங்கள் கொடுத்துறோம், ஸோ நீங்களும் இந்த பக்கம் வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொன்னதாகவும் நியூஸ்லாம் பரவிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல, பட் எல்லா நியூஸ் சேனல்ஸ்லேயும் போட்டுட்டு இருந்தாங்க. இன்கேஸ் இதை வந்து நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் அக்செப்ட் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மோடி தலையில துண்டை போட்டுக்க வேண்டியதுதான். நீங்க கேட்கலாம், இப்போ மோடிக்கு நடக்கிறது நாளைக்கு காங்கிரஸுக்கு நடக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நடக்கலாம். காங்கிரஸ் கூட்டணியில் இருக்க 2 பேர் பிச்சுக்கிட்டு போய் மோடி கூட சேரலாம், எப்படி வேணா நடக்கலாம். பட் அடுத்த 5 வருஷம் எப்போ இந்த ஆட்சி வந்து, அதாவது எந்த ஆட்சி அமைஞ்சாலும் அது எப்போ கலையுன்றதுக்கு பார்த்தீங்கன்னா யாராலையும் உத்தரவாதமாக சொல்ல முடியாது. ஏன்னா 5 வருஷம் நீடிக்குமான்றது கேள்விக்குறி தான். இந்த மாதிரி ஆட்சி அமையும் போது ஆக்சுவலாக ரொம்பவே கஷ்டம் தான். ஏன்னா தனிப்பட்ட முறையில் அவங்க எந்த சட்டமும் அமல்படுத்த முடியாது. அது ஆக்சுவலாக நல்லதா கெட்டதான் கேட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், மோடி அவர் தனி மெஜாரிட்டியில் ஜெயிச்சதுனால தான் அவர் இஷ்டத்துக்கு எது வேணால் அமல்படுத்த முடிஞ்சது. கண்ணை மூடிக்கிட்டு நான் இதுதான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி லாஸ்ட் 10 வருஷமாக செஞ்சுட்டு இருந்தார். ஆனால் இதுக்கப்புறம் அப்படி செய்ய முடியாது. ஏன்னா 2 ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா சம்மதிக்கணும். அதுக்கு அந்த 2 ஸ்டேட் வந்து இல்லை என்னால் சம்மதிக்க முடியாது, நீங்கள் கொண்டு வர சட்டம் வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேணான்னு சொன்னாங்கன்னா மோடி வந்து என்ன பண்ணணும்னா
எல்லாத்தையும் மூடிக்கிட்டு ஆக்சுவலாக அமைதியாக அவங்க சொல்கிறத கேட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா அவங்க வந்து வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா ஆட்சி வந்து கவிழ்ந்துடும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது. இப்படி தான் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு ஆட்சி அமையணும். ஸோ அந்த மாதிரி ஆட்சி வந்து இப்போ அமைஞ்சிருக்கு. இது மோடி இப்போ பிரைம் மினிஸ்டர் ஆனாலும் சரி, இல்லை ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆனாலும் சரி, இல்லை நிதிஷ்குமார் இல்லை சந்திரபாபு நாயுடு யார் ஆனாலும் சரி, ஒருத்தரை நம்பி ஒருத்தர் வந்து இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ இந்த வாட்டி நடந்திருக்கிறது நல்ல விஷயம் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிஎம் ஆகிறதுக்கு எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்குது. அதாவது ராகுல் காந்திக்கும் வாய்ப்பு இருக்குது, மோடிக்கும் வாய்ப்பு இருக்குது, நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்குது. பட் இதில் யார் அதிகமாக ஆசைப்படுறது இப்போ அப்படின்ற பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மோடி ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து நான் பிஜேபி ஆட்சி அமைந்தால் மோடி தான் அப்படின்ற மாதிரி அவர் தெளிவாக இருப்பார். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி இந்த சைடில் ராகுல் காந்தி ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு, அவர் ஆசையும் இருக்கிறதுக்கு. அதே மாதிரி இங்கே நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடுக்கு எனக்கு தெரிஞ்ச பிஎம் ஆசை இல்லை. மேபி அவருக்கு தனி மாநில அந்தஸ்து, ஆந்திராவுக்குன்னு தனி மாநில அந்தஸ்து கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது கொடுக்குற நியூஸ் கூட போட்டுருந்தேன். இன்கேஸ் அது கொடுத்தாங்கன்னா அது அக்செப்ட் பண்ணுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்லவா, நிதிஷ்குமார் சொன்னல, ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்தியா அலையன்ஸை உருவாக்குனதுல ஒரு முக்கியமான ஒரு ஆள். ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணியை ஆக்சுவலாக உருவாக்கியிருக்காங்க, அவங்களாம் சேர்ந்து தான். பட் அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் வெளியே ஓடிருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் மைண்டு, பிஜேபியில் இருப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு போவாங்க, காங்கிரஸில் இருப்பாங்க, பிஜேபிக்கு. இது மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பண்ணியிருக்காரு. ஸோ அதனால தான் இவர் எப்போ எங்கேருந்து தாவுவார்னு சொல்லிட்டு யாராலும் நம்ப முடியாது. அதனால தான் இப்போ எல்லாருமே கெஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனா, இந்த மீட்டிங் இன்னைக்கு நடக்க போகிற இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் மேபி சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் காங்கிரஸ் பக்கம் வரலாம். அதுக்கான ஆஃபரையும் அவங்க கொடுக்கலாம். இன்கேஸ் அதெல்லாம் அக்செப்ட் ஆயிடுச்சுன்னா மோடி ஆட்சிக்கு வந்துடும். அதை மோடி வந்து ஆட்சி அமைக்க முடியாது, காங்கிரஸ் வந்து ஆட்சி அமைச்சிருவாங்க. மேபி பார்த்தீங்கன்னா பிஎம் வந்து ராகுல் காந்தியாக இருக்கலாம், நிதிஷ்குமார் வந்து டெபுட்டி பிஎம்மாக இருக்கலாம், இல்லை நிதிஷ்குமார் பிஎம்மாக இருக்கலாம், ராகுல் காந்தி வந்து டெபுட்டி பிஎம்மாக இருக்கலாம். எப்படி வேணால் நடக்கலாம். ஸோ இந்த அரசியல் இந்த வாட்டி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார் பிஎம்னே ஆக்சுவலாக கன்ஃபார்மாக சொல்ல முடியாத அளவுக்கு போயிட்டு இருக்கு ஆட்சி அமைக்கிற வரைக்கும். இன்கேஸ் ஆட்சி அமைச்சாலுமே, அதாவது ஒரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி முடிஞ்சு இப்போ 2026, 27 கூட என்ன நடக்கலாம்னா, திடீர்னு இப்போ சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் வந்து வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா ஆட்சி கவுந்துரும். அதுக்கப்புறம் இவங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணாலும் அவங்க ஆட்சி வந்து வரும். ஸோ இது எப்போ வேணால் எப்படி வேணால் மாறலாம் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது. என்னை பொறுத்தவரைக்கும் ரொம்பவே நல்ல விஷயங்க. ஏன்னா எந்த ஒரு கட்சியுமே தனிப்பட்ட முறையில் ஒரு சட்டத்தை அமல்படுத்தக்கூடாது, அதை அமல்படுத்தவும் முடியாது அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இந்த மாதிரி ஒரு ஆட்சி அமையும் போது தான் நடக்கும். ஸோ இந்த வாட்டி நடந்திருக்குன்னும் போது நம்ம எல்லாரும் சந்தோஷப்பட விஷயம் தான். பட் மோடி இந்த மாதிரி விஷயம் சொல்லியிருக்காரு, நான் 18 மணி நேரம் வேலை செய்ய போகிறேன், அதே மாதிரி இதுக்கப்புறம் ஊழலுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம். இன்கேஸ் திருப்பி தலைவன் வந்து இப்போ பிஎம் ஆகிட்டார்னு வச்சுக்கோங்களேன், இன்கேஸ் இப்போ பிஎம் ஆகிட்டார்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமான ஆக்ஷன்ஸ் எடுக்க போகிறேன்ற மாதிரி பில்டப் கொடுக்குறாரு. ஆல்ரெடி ஒரு எடுத்த ஆக்ஷன்ஸுக்குலாம் நம்ம எந்த அளவுக்கு வந்து திண்டாடிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் வந்து பயங்கரமாக ஏறிருக்கு இந்தியாவில். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பயங்கரமான ஒரு அதிருப்தி வந்து மோடி ஆட்சி மேலே கொண்டு வரது காரணம் இதுதான். நம்ம யோசிச்சு பாருங்களேன், பெட்ரோல் ரேட்லேருந்து எல்லா ரேட்டுமே ஏறிச்சு. இப்போ கேஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிச்சுல, அடுத்த 2 மாதத்தில் திருப்பி ஏறிடும். இது வந்து மோடிக்கு அகேன்ஸ்டாக பேசுறது இல்லை. ஆக்சுவலாக பாதிக்கப்படுற மிடில் கிளாஸ் ஒவ்வொரு பாமர மக்களோட வாய்ஸும் இதுவாக தான் இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் வந்து எதிரொலிச்சிருக்கு. என்ன நடக்க போது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எது எப்படி இருந்தாலும் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யார் பிஎம் ஆகணும்னு நினைக்கிறீங்க? ராகுல் காந்தி ஆகணும்னு நினைக்கிறீங்க, இல்லை மோடியை திருப்பி ஆட்சி அமைக்கலாம்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு உண்மையிலே மோடி ஆட்சி அமைக்கணும்னு அப்படி பிடிச்சிருந்தா அவர் லாஸ்ட் 10 இயர்ஸில் என்ன பண்ணது உங்களுக்கு பிடிச்சது அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் யார் பிஎம் ஆனாலும் ஓகே தான். ஆனால் மக்களுக்கு பிடிக்காத ஒரு சட்டத்தை வந்து தயவு செஞ்சு கொண்டு வராதீங்க அப்படின்ற ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும் வச்சுட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை பை.